அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். புனர்பூஷம் 1, 2, 3 பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். புனர்பூஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க. ஆக நீங்கள் இங்கே மிதுனம் கடகம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன் தான் பார்க்குறோம். நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் குரு பயிற்சியில், அதில் பாருங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் நீங்கள் தனியாக வீடியோ இருக்குது குரு பயிற்சியினுடைய பலன்கள். வேணும்னா விருப்பம் உள்ளவர்கள் அதில் பாருங்கள். இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் புனர்பூஷம் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்க, அவருடைய பயிற்சியை தான் இப்போ பேசுகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு புதன்கிழமை சுமார் நைட்டு ஒரு 10:35 பயிற்சி ஆகிறார், என்ட்ரி ஆகிறார். எப்பயுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து அதிசாரமாக ஒரு கிட்டத்தட்ட அதிசாரம்னா முன்னோக்கி போகுது. ஆக மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 49 நாட்கள் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். எந்த நட்சத்திரத்திலலாம் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த காலகட்டங்களில் அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் நமக்கு என்ன நன்மை, அவரால் நமக்கு என்ன தீய பலன்கள் ஏற்படும், அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன, இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற போது முதல்ல உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்குது. புனர்பூசம்னா நீங்கள் குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க, அவருடைய பயிற்சியை பற்றி தான் நம்ம அப்போ பார்க்குறோம். அப்போ இயற்கையிலே உங்களுக்கு நல்லதொரு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இருந்தால் அவன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கிற போது இந்த பலன் காரணமாக நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். அதுல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு. ஆக ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலைகள் இது உங்களுக்கு இயற்கையிலே வந்துடும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைடிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன், உள் உணர்வு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கல கண்டிப்பாக திருமணம் உண்டு. இதுவரைக்கும் திருமணம் தாமதமானவர்கள், திருமணம் மறுக்கப்பட்டவர்கள், திருமணம் வேண்டாம் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். திருமணம் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுப்பார். அது மட்டுமல்ல, குரு பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்ல காரியமே நடக்கலை, சுப காரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு, இது வரைக்கும் சுப நிகழ்ச்சி தள்ளி போனவர்களுக்கு அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. இந்த காலங்களில் அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்களில் அது மட்டுமல்ல, நீங்க ஒரு தெய்வ அனுகுணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாம ரொம்ப நாளா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. குழந்தைக்காக இது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, சக்சஸ் ஆகல, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். நல்லதொரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு, குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேர்வது, அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் யாரெல்லாம்
மேலே படிக்கணும், ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. நான் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போனோம், அதர் கண்ட்ரி போனோம், அப்ராடு போனோம், முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, என்னுடைய வேலை மாற்றங்கள் நிறைய இருக்கு. கம்பெனி மாறலாமா, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாமா, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகலாமா நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மாறுங்க. அதுக்காக அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள், ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனை இருக்கு. அது இல்லாமல் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறேன், செகண்ட் மேரேஜுக்கு, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நல்ல விதமாக அந்த திருமணமாக அமையுமா முடியுமா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே குரு பகவானுடைய அனுகூலமான விஷயங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்க ஒரு நீண்ட தூர பிரயாணம் போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். நீங்க இந்த காலத்துல பாலிடிக்ஸ்ல இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. உங்களுடைய பிசினஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. ஒருவேளை நீங்க ஏற்றுமதி பண்றீங்க, இறக்குமதி பண்றீங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ்லயுமே நார்மல் இருக்கு. இதுவுமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு அப்படிங்கிறவங்க, கடன் இருக்குங்கிறவங்க எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழல்கள் இறையறலாம் உண்டு. கடன் மட்டுமில்லை, எனக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, நோய் இருக்கு, நோயில பெரிய லெவல்ல கஷ்டப்படுறேன், அவஸ்தப்படுறேன், வேதனைப்படுறேன், நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், இது வரைக்கும் ரெக்கவரி ஆகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நோயிலிருந்து நீங்க குணமாவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்கள்ல குரு பகவான் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் என்னென்னலாம் அவரெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல வேலை வாய்ப்புகள். ஸோ ஜாப்ல இருக்கிறவங்க கவனமா இருங்க. நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டர்ல இருங்க, ரெப்யூட்டட் கன்சல்ட் ஒர்க் பண்ணுங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருங்க, எதுல இருந்தாலும் வேலை இருக்கான்னு பாருங்க, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்கிரிமெண்ட் இல்லை, இன்சென்டிவ் கிடைக்கல, போனஸ் கிடைக்கல, அரியர்ஸ் கிடைக்கல, ப்ரொமோஷன் வரல, எல்லாத்தையும் மறந்துடுங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சியில நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும், வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறது. விஆர்எஸ்ல வரணுங்கிற மாதிரியான கிரக நிலைகள், அல்லது ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரீங்க எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராத காலகட்டங்கள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மற்றவங்க அதை புகழ் அடைவாங்க. இதுதான் இந்த பயிற்சியில இருக்கு. அல்ல அது விஷயத்துல கவனம், மெயினாக உங்களுடைய கரியர்ல ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாருக்கும் பெரிய செக்யூரிட்டி கொடுக்குறது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஆக நன்மைகள் நிறைய இருக்கு, ஒரு சில தீமைகளும் இருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன? தெய்வ அனுகூலம். இயற்கையிலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடு கூட்டுங்க. அது இல்லாம எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி இருக்காரோ, எங்கெல்லாம் குரு பகவான் இருக்காரோ அவர் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.